सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ चतुर्थोऽध्यायः ராகம் மோகம் சோகம் இதனால விஷாதத்தை அடைந்த அர்ஜுன பத்தி ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு இந்த மூணு ஒன்னா சேர்ந்ததுனால அவன் ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணா ஹெல்ப்லெஸ்ஸா ஆகும் பொழுது என்ன பண்றது தெரியாம தப்பான ஒரு காரியத்தை எல்லாரும் பண்ணிடுவாங்க. ஆனா அவன் அதை பண்ணாம கிருஷ்ணனுக்கு சரணடைஞ்சிட்டான். ஆகையினால அவனுக்கு எல்லா உண்மையும் சொல்லணும். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம்னு சொன்னதுனால சொல்லணும்னு ஆரம்பிச்சார். முதல்ல சாங்கிய யோகத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் ஞானத்தை பத்தி சொன்னார். எப்படி தத்துவ ஞானியா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்றத பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் கர்ம யோகத்தை பத்தி சொன்னார். இப்போ ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு இதுல ஞானத்தை பத்தியும் சொல்றார், கர்மாவை பத்தியும் சொல்றார். சொல்லிட்டே வரும்போது பகவானை அடைவதற்கான வழிகள் 12 இருக்கு. 12 சாதனங்களை இங்க சொல்லியிருக்காரு. 12 சாதனங்களையும் எந்த ஒரு சாதகன் பண்றானோ அவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் நிச்சயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இன்னொன்னு இந்த 12 இதுல முக்கியமானது ஞான யஜ்யம் தான். இந்த 11 எதுக்கு வருதுன்னா இவன் அந்த ஞான யஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுனால அது அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. அத அந்த விஷயத்தையும் இப்போ 12 யஜ்யங்கள் சொன்னாரு. யஜ்யம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாதாரணமா ஒரு காரியத்தை செய்தா அது செயல். அதையே வேதோக்தமாகவோ இறைவனோட சேர்ந்து செய்தா அது யஜ்யம் ஆயிடுறது. ஆகையினால இங்க ஈஸ்வரன் இல்லாம ஒரு சாதனை கிடையாது அப்படின்றத சொல்றதுக்காக இந்த சாதனைகள் எல்லாத்துக்கும் யஜ்யம் அப்படின்னு பேர் கொடுத்தார். யஜ்யம்னு சொன்னா அதுல ஈஸ்வரன் வரார். ஈஸ்வரன் வந்ததுனால இப்ப என்னாச்சு, ஒர்ஷிப்பா ஆயிடுது. சாதாரணமா ஒர்ஷிப்னா எப்படி வரும், இறைவன் இல்லாம எங்கேயாவது ஒர்ஷிப். ஆகையினால யஜ்யம்னு சொன்னதுனாலேயே இப்ப என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணக்கூடியதான். எல்லா 12 ஈஸ்வரன் இருக்கார். அவர் இல்லாம நீங்க இந்த 12 புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் 12 சொன்னார். தேவ யஜ்யம், சில பேர் யாகங்கள்லாம் தேவர்களை குறித்து பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் எல்லாம் ஞானம் பராவித்தியான அந்த வேதாந்தத்தை குறித்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வர்ஷிப்பு. சில பேர் என்ன பண்றாங்க, தம யஜ்யங்கள் புலன்களை அடக்குவதுல இருக்காங்க. இது எல்லாமே சாதனங்கள் தான். ஆனா இதுல சில பேர் அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் விஷய போகத்தை கூடாது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விடுபட்டு பகவானை யஜ்யமா பண்ணி தொழுது கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஆத்ம சம்யகம், தன்னைத்தானே விரதங்கள் மூலமாக வருத்தி கொண்டு பகவானை அடைவதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் திரவியங்கள் மூலமாக நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், நல்லா இன்னைக்கு இந்த பாயசம் வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணி திரவியத்து மேல ஒரு ஆசையா நிறைய திரவியங்கள்லாம் போட்டு பண்ணணும், நிறைய பூ போட்டு பண்ணணும், நிறைய நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்ற ஆசையில சில பேர் பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, யஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தபஸ்னால தன்னை வருத்தி கொண்டு தபஸ் பண்ணி கொண்டு ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு இங்கேயாவது போகணும்னா நடந்து போகணும் அப்படின்னு தன்னை தானே வருத்தி கொண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி சில பேர் யோகமா பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் சுவாத்தியாயம் பிரவச்சனம் பாராயணம் இதுல இருந்து கொண்டு அப்படி பண்ணி கொண்டிருக்காங்க. சில பேர் அபராவித்யையும் பிரம்ம யஜ்யமாக நினைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் பிராணாயாமத்தை வசதியா வச்சுட்டு அந்த பிராணாயாமத்தினாலேயே பகவானை அடையறதுக்கு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஆகார நியமத்துக்கு வேல்யூ கொடுத்து இப்படி 12 யஜ்யங்கள் சொன்னார். 12 யஜ்யங்கள்ல ரொம்ப வசதியானது இந்த ஞான யஜ்யம் தான் அப்படின்னு சொன்னோம். இந்த 12 எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க எந்த காரியம் பண்ணாலும் அதை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ண வேண்டும். அப்படி பண்ணாதான் ஆத்துல சமைச்சான்னாக்க அதை என்ன பண்ணணும்னா அது அவருக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டா அது திருடுற மாதிரி எனக்கு. ஏன்னா நமக்கு கிடைச்சதெல்லாம் அந்த பஞ்ச பூதங்கள்ல இருந்து கிடைச்சதுதான். பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் இல்லைன்னாக்கா நமக்கு சாப்பாடே இன்னைக்கு கிடைச்சிருக்காது.
ஆகையினால இப்படிப்பட்ட சாப்பாட்டை கொடுத்தா அத ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா அந்த பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டேனாக்கா அது என்ன ஆறுதுன்னாரு. அது அன்னமானது பிரசாதமா ஆயிடுறது. அந்த பிரகர்ஷேன சாதம், அததான் சாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரசாதமா எப்போ பிரசாதமா சாப்பிடுறானோ அதுதான் வாழ்க்கையில முன்னுக்கு இந்த வேதாந்தத்துக்கு ஞானம் அடைகிற அளவுக்கு அது கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப விசேஷமானது அது அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப இந்த ஸ்லோகம் சொல்றார். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம. யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜஹா. யஜ்யம் அப்படின்னா யாகம். யாகத்துல இருக்கக்கூடியது சிஷ்டமா இருக்கிறதுன்னா அந்த யாகம் ஹோமங்கள் யாகத்தெல்லாம் பண்ணும்போது அந்த சக்கர பொங்கல் போடுறோம்னு வச்சுங்க, அதுல அந்த கடைசியா கொஞ்சம் மீறும், அதுதான் பிரசாதம். அந்த பிரசாதத்துலதான் அமிர்தத்துவமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாகத்துல எடுத்துட்டீங்கன்னா சௌத யாகத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா புரோடாசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த புரோடாசத்தை வச்சுதான் எல்லாருக்கும். அதே மாதிரி பசுவனுடைய வபையினால ஹோமம் பண்ணுவா. சில ஹோமங்கள் சில இஷ்டிகள்லாம் புரோடாசம். புரோடாசமும் வபயம் இல்லாத யாகம் எல்லாம் கிடையாது. அதுல ஒரே ஒரு 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 பிட்டாவது எடுத்து வாயில போட்டுக்கும். அது யஜ்ஞசிஷ்டா இடா அப்படின்னு பேர் இருக்கு. அந்த இடா பக்ஷணம்ன்றதுக்கு தான் ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கான். அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டான்னா என்ன ஆகும்னாக்க இவனை அறியாமையே அவனுடைய அந்தக்கரணமானது சுத்தி ஆகி அவன் வேதாந்தத்துக்கு அந்த வேதாந்தத்தினால இவன் ஞானத்தை அடைகிறான். ஆகையினால சாதாரண யஜ்ய சிஷ்டம் அப்படின்னா யஜ்யத்துல வரக்கூடிய அது. நம்ம ஆத்துல எல்லாம் என்ன பண்றோம்னாக்க நம்ம சாப்பிடுற சாப்பாடை பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது. அதை நைவேத்தியம் பண்ண உடனே அதை யஜ்ய சிஷ்டமா நினைக்கிறது. அந்த ஒர்ஷிப்பினுடைய ஒரு மிச்சமா அதை நினைத்து யார் உட்கொள்ளுகிறானோ அவனுக்கு பேர் யஜ்ய சிஷ்டன்னு பேரு. அதுல அந்த யஜ்ய சிஷ்டமானது அமிர்தமாக இருக்கு. அத புஜகா, அதை போக்தாரகா சாப்பிடுறவன். யஜ்ய சிஷ்டத்தை அமிர்தமாக நினைத்து பகவானுடைய பிரசாதம் என்று நினைத்து சாப்பிடுபவர்கள் அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னா யாந்தி அவர்கள் அடைகிறார்கள். இது பிரம்ம சனாதனம். அந்த சனாதனமான கிரந்தனமான அந்த பிரம்மத்தையே அவைகள் அடைகிறார்கள். அப்படின்னாக்க நேர இதை சாப்பிட்டதுனால அடைகிறார்கள். இதை சாப்பிடுறதுனால அவருக்கு அந்த கரண சுத்தி கிடைக்கிறது, குரு லாபம் கிடைக்கிறது, குருனால தத்துவோபதேசங்கள் கிடைக்கிறது, தத்துவோபதேசத்தினால அவனுக்கு பிரம்ம ஞானம் வருது அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. அப்படி இல்லாம யஜ்யமா இதெல்லாம் இல்லாம நான் அதெல்லாம் எதுக்கு சார் நிறைய பேர் கேட்கறேன், எதுக்கு ரிலீஜன் எடுத்துன்னு வரணும், எதுக்கு கடவுள் ஒத்துக்காமையே நான் போய் பேசாம இருக்கலாமே, நான் யாரையும் துன்புறுத்தாம இருப்பேனே, இதெல்லாம் பண்றேன்னா அது வரவே வராது. ஏன்னா அப்படி பண்ணா அது பேர் அயக்கியான்னு பேரு. பகவான் இல்லாம ஒரு காரியத்தை யாராலையும் அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு பண்ணுவான், அதுக்கப்புறம் பண்றதை நிறுத்தி விடுவான். ஆனா பகவான் இருக்கான்னு பண்றவனுடைய காரியங்கள் எல்லாமே பர்மனண்டா இருக்கும். யஜ்யங்கள்லாம் அவன் பிறந்ததுல இருந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்தில இருந்து சாகர பரியந்தம் பகவானை நம்பி பண்ணக்கூடிய சிரத்தையானது அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடும். அதனால இப்படி யஜ்யமா பண்ணாம யாராவது இருந்தானே அவனை வெய்யணும். இப்படி யஜ்யமா பண்றவனுக்கு அமிர்தத்துவத்தை அடைச்சு ஞானத்தை அடைக்கிறான். நாயம் லோகஹா அஸ்தி அயஜ்ஞஸ்ய. இப்படி யஜ்யமா வர்ஷிப்பா நினைக்காம ஒருத்தன் ஒரு காரியம் என்னதான் நல்லவனாக்கி இருந்தாலும் அயம் லோகஹா அஸ்தி, இந்த லோகத்திலேயே அவனால பர்மனண்டா இருக்க முடியாது. வாட் டு டாக் ஆஃப் அந்த லோகம் குதோ அந்யஹா. மேல அவன் எங்க வேற லோகத்துக்கு சொர்க்கமாவது சிவலோகமா மகர்லோகமாவது ஜனலோகமாவது தபோலோகமாவது பிரம்மலோகமாவது பிரம்மமாவது இது எல்லாத்தையும் அடைய முடியாது. குரு சத்தம, குரு வம்சத்துல பிறந்தவனே அப்படின்னு அவனை அட்ரஸ் பண்றாரு, குந்தி புத்திரனே. அதனால அயக்கியமா இருக்கிறவனுக்கு இந்த லோகத்திலயும் வழி இல்ல, மேல் லோகத்திலயும் வழி இல்ல. ஆகையினால எல்லாரும் யஜ்யமாக பண்ணி கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. ஏவம் இப்படியாக 12 யஜ்யங்கள் சொன்ன அந்த யஜ்யத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணணும்? யஜ்ய க்ஷமித கல்மஷாஹா, எல்லா பாபமும் போறதுன்னு சொன்ன அந்த யஜ்யத்தினுடைய சிஷ்டத்தை அமிர்தமாக உட்கொள்ளுபவன் பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்படி பல விதமா அந்த யஜ்யத்தை பத்தி நான் சொல்லிவிட்டேன். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா விததாக, விததாக நான் விஸ்தாரணமா சொல்லிவிட்டேன். பிரம்மனும் மிக்க இதெல்லாம் நான் சொன்னேன்னு நினைக்கிறத விட எது பேசினாலும் பகவான் இந்த கீதையில நம்ம எப்போதுமே நினைச்சுக்கணும், மிக்கவாளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இது பகவான் சொன்னார்ன்றது மாத்திரம் இல்ல, நமக்கு இது குரு பரம்பரையில குருவா இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றதுனால இந்த நாலேஜ் ஆனது
டைம் டெஸ்டட். அந்த அனாதி காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் இந்த நாலேஜ் தான் வந்திருக்கு. அதனாலதான் அவர் கிருஷ்ணம் வந்து ஜெகத் குருன்னு அவரை சொன்னார். குருவா இருக்கிறவர் தான் இருக்கிறதே இருக்கும்படியாக சொல்லதான். நடுவுல ஒரு கட்டா வரல. இது அவர் ஏதோ அவருக்கு தோணுனதுனால அவருடைய புத்தி சக்தியினால பேசினார் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பௌருஷேய தோஷம் போதும். அதுக்கப்புறம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏதோ எந்த மூட்ல இருந்தாரோ அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் வந்துடும். எதனால பேசினார். அதனால அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு சொல்ல, இப்படி பரம்பரையா வரக்கூடிய விஜய் இது. ஆகையினால அவர் என்ன சொன்னாரு, இப்படி எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் பிரம்மனோ முக்கிய. பிரம்மனான இந்த இடத்துல வேதம் முக்கியன எல்லாம் வேதத்துல சொன்னதுதான். அங்கங்க சொன்னதை நான் உங்களுக்கு கண்டென்ஸ் பண்ணி இங்க சொல்லியிருக்கேன். அநேக புராணங்கள் அநேக ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. எல்லாரும் போய் பார்க்க முடியாதுன்றதுனால சிஷ்யனுக்கு கருணையோட சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய சாரத்தெல்லாம் எடுத்து சொல்றதுதான் கீதை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எது சொன்னாலும் இதெல்லாம் புத்தகத்துல இருக்கு, வேதத்துல எங்கேயோ இருக்கு. அது வேதத்துல எங்க இருக்குன்னு அவ்வளவு பெரிய வேதம் அனந்தாவை வேதான்னு வேதம் இருந்தது அந்த காலத்துல. அதுக்கப்புறம் வியாசர் பார்த்தாரு இதெல்லாம் கலிகாலத்துல சரியா வராதுன்றதுன்னா அட்லீஸ்ட் அவாவா ஒரு வேதத்தை படிச்சா கூட போதும். முன்னாடி எல்லாம் 4 வேதம் 3 வேதம் படிக்கின்ற இருந்தவாலாம் போன யுகத்துல எல்லாம் இருந்தா. அதெல்லாம் இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவாவா சாக்கையாவது படிச்சா பண்ண. ஏன்னா கலியில புத்தி சக்தி குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால இப்போ எங்க வேதத்துல சொல்லி இருக்கு நம்ம தேடுறதுன்றது சாத்தியம் இல்லாம போயிட்டு நம்ம கிட்ட கிடைச்சதே 2 சாகை தான். தைத்திரிய சாகை எஜுர்வேதத்துக்கு கிடைச்சிருக்கு. அதை விட்டா கடசாக கிடைச்சிருக்கு. அதுலயும் 3 பிரச்சனை தான் கிடைச்சிருக்கு. நிறைய கடோபனிஷத்து இருக்கிற கட பிரச்சனை நமக்கு கிடைக்கல. உபனிஷத்து தான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம தேடுறதுன்றது நடக்காது. எத்தனையோ ஸ்மிருதிகள்லாம் எழுதியிருக்காரு. எல்லா ஸ்மிருதியும் நம்ம போய் பார்க்கும். ஒரு ஆபஸ்தம்பரையும் ஒரு போதாயனமே படிக்க முடியல, மனுஸ்மிருதியே படிக்க முடியல. ஆனா இதெல்லாம் எங்கெங்கயோ சொல்லியிருக்கு. அத பகவான் சொல்றார் அப்படின்ற நம்பிக்கையில இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கிறது தான் நான் சொல்ல. அதனால சந்தேகப்படாதீங்க. விததா பிரம்மணோ முக்கிய. பிரம்மணோ முக்கியனா வேதத்திய முக்கியனா துவாரேன. வேதத்தின் மூலமா சொன்னதுதான் நான் உங்களுக்கு விசாரமா எடுத்து சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கர்மஜான் வித்தி தான் சர்வான். தான் சர்வான் இவை எல்லாமே கர்மாவனால உண்டானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யஜ்ஞம்னா ஒருத்தன் பண்ணக்கூடிய கிரியத்தே கர்மா ஒருத்தர் பண்றதுனால வந்தது. ஆனா இதெல்லாம் என்ன, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே கர்மணி அகர்மய பஷ்யேத் அப்படின்றதுல பார்த்திருக்கோம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா கர்மா அகர்மா விகர்மா 3த்தையும் தெரிஞ்சுக்கிறதே என்ன அடையறதுக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த கர்மாவுடைய ஞானமே உங்களுக்கு கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு பிரம்ம ஞானத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சாதனையா இருக்கு. அதனால இதெல்லாம் கர்மாத்தினால வந்தது என்று யார் ஒருவன் அறிகிறானோ அவனே இந்த வேதாந்தத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா இது என்னதுன்னு புரிந்து கொண்டு அவன் விமோட்சத்தை விசேஷன மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த நிறைய யஜ்யங்கள் சொன்ன 12 திரவிய யஜ்யம், பிராணாயாம யஜ்யம், சுவாத்தியாய யஜ்யம், இது எல்லாத்த விட ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ய பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. எதுக்கு சார் இவ்வளவு எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் அப்பதான் உங்களுக்கு அந்த ஞான யஜ்யத்தினுடைய வேல்யூ தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய வர்ஷிப் எல்லாம் எங்க கொண்டு போய் கடைசியில முடியறதுன்னா நம்ம படிக்கிற வேதாந்தத்துலதான் முடிக்க போறது. இப்படி இந்த வேதாந்தத்தை படிக்கிறது தான் ஞான யஜ்யம்னு பேரு. இந்த ஞான யஜ்யத்தினாலதான் உங்களுக்கு பகவானை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஞான யஜ்யத்தை அடைவதற்கு சாதனமாக அந்த 11 யஜ்யங்களும் இருக்கு. அப்படி ஸ்ரேயான் திரவியமயா தீஜான். திரவியமயா யஜ்யத்தை விட ஸ்ரேயஸ் ஒண்ணு இருக்கு. அதுதான் என்ன, ஞான யஜ்யம். ஹே பரந்தப ஞான யஜ்யம் தான் வசதி. நிறைய பேருக்கு இப்ப தெரியாம இருக்கும் இல்லையா, என்ன கோல்ன்றதே நமக்கு தெரியல. என்ன கோல்ன்றது நம்மள தெரியாமையே வந்துட்டான். உண்மையிலேயே என்ன கோல், வேதாந்தம் படிக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய கோல். அதுக்கு வரணும்னாக்கா என்ன பண்ணா, அநேக புண்ணியங்கள் பூர்வ ஜென்மத்துல செய்திருக்கணும், அநேக பூஜைகள் சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாதான் இந்த ஜென்மால வேதாந்தமே வரும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள்லாம். இப்படி போன ஜென்மால எத்தனை சிவ பூஜை பண்ணாரோ அவருக்கு இந்த ஜென்மால இப்படி ஆத்மா தெரியறதே அப்படின்றார் ஆத்மார்ப்பண சுத்தியில. அப்படின்னா என்ன, குரு ஜென்மால நிறைய பூஜை யஜ்யங்கள்ல யாரு பண்ணிருக்காளோ அவளாலதான் வேதாந்தத்துக்கே வர முடியும். நமக்கு ஒரு சந்தேகம், நம்ம எல்லாம் வேதாந்தத்துக்கு ஒன்னும் பண்ணா மாதிரி தெரியலையேன்னு. அதனாலதான் ஆரம்பத்திலேயே அதாகம் பிரம்ம ஜிக்யாசாலே பூர்வ புண்ணிய புஞ்ச வசாத் தான் ஒருத்தனுக்கு இந்த புஸ்தகமே கையில வரும். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இது வெளியில தெரிஞ்சதுன்னா நமக்கு ஒரு ஈகோ வரக்கூடாதுன்றதுக்காக சொல்ல முடியாது. ஆனா இது இஸ் அ ஃபேக்ட். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வேதாந்தத்தை தொடரன்னா நிச்சயமா போன ஜென்மால யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணி சிவ பூஜை பண்ணிருக்கோன்றதுல சந்தேகமே இல்லைன்னு புத்தகத்திலேயே தீர்மானம் ஆயிருக்கு.
அதனால இது எல்லாமே ஸ்ரேயான் திரவிய மகாதிக்யா ஞான யஜ்யம். இது வேதாந்தம் தான் ஒசத்தி ஹே பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த. இதை தவிர பாக்கி எல்லாம் கர்மா தான். உலகத்துல எல்லாம் அனாத்ம விஷயங்கள் தான். அதெல்லாம் சர்வம் கர்மா அகிலம் பார்த்த. இதெல்லாம் எதுக்காக விதிச்சிருக்கு அப்படின்னா எல்லாம் ஞானே பரிசமாக்குது. ஞானத்துல போய் உங்களை கொண்டு போய் அதை முடிக்கணும்ன்றதுக்காக புலவம் சொல்லுங்க. பஜனையா பண்ணு, பாட்டி வைத்தியமா அதையும் ஒத்துப்போம், எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? ட்ரெடிஷன்ல எல்லாமே வேணும் தான். எல்லாம் ஆச்சாரமா வேணும், டெய்லி செஞ்சாங்கமா வேணும், அபிரோதனம் பண்ணமா வேணும், எல்லாமே வேணும். என்ன அப்படின்னாக்க எல்லாம் பண்ண 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 அந்த கரண சுத்தி வந்து குரு லாபம் கிடைச்சி வேதாந்தத்துக்கு வருவான். அந்த வேதாந்தத்துக்கு வந்தாலும் இதெல்லாம் விட முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னு முதலே சொல்லிருக்காரு. நானே பாரு எப்படி இருக்கான்னு அவரே இருந்து காமிச்சிருக்காரு. ஆகையினால எல்லாரும் எஜ்ஜதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோஜனாக. அதனால நீ எப்படி அபித்வான் எப்படி காரியம் பண்றானோ அதே மாதிரிதான் என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு வேற ஒரு கண்டிஷன் போட்டார். இப்படி பண்றதுனால இதெல்லாம் எங்க போய் பரிசமாப்தி அடைய போறதுன்னா வேதாந்தத்துல ஞானத்துல போய் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்துலதான் பரிசமாப்தியை அடைய போகிறது. கிரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத். திரவியமயாத் யஜ்யங்களை விட ஞான யஜ்யம் கிரேயான் ஞான யஜ்யம் தான்ப்பா ரொம்ப வசதி. சர்வம் கர்மா அகிலம் பார்த்த. இது எல்லாமே சாதனை தான். சர்வம் அகிலம் கர்மா தான். ஆனா எதுக்காக? ஞானே பரிசமாக்கியதே. இது எல்லாம் ஞானத்துல வருது. இது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னாங்க, இது ஒரு குரு கிட்ட போய் நீங்க அவசியம் கத்துக்கணும். ஏன்னா லோகத்துல நம்ம கர்மாவனால அடையக்கூடியது என்னன்னா எல்லாம் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு இவ்வளவு நாள் தெரியும். அதனால அதுதான் நம்ம பகவானுடைய செயல்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம். ஆனா இந்த வேதாந்தத்துக்கு வந்த உடனே தான் நமக்கு ஒரு பெரிய ஐ ஓபனர் ஒண்ணு கிடைக்கிறது. என்னன்னா இந்த குருவானவர் என்ன பண்றாரு அப்படின்னா மித்திய தேவதைகள்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்க, அபூர்வமான புண்ணியமான ஒரு பலன் தான் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? டெய்லி சிவ பூஜை பண்றான், அம்பாள் பூஜை பண்றான், விஷ்ணு பூஜை பண்ணான்னா அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் கிடைக்கிறது. ஆனா வேதாந்தத்தை அவர் சொல்லிக் கொடுக்க முடியுமா? வசதியான வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கணும். அவர் என்ன பண்றார்? ஒரு குரு கிட்ட போய் உங்களை அனுப்பிச்சிடுறார் அவருடைய பிரசாதத்தினால உங்களுக்கு. அதனாலதான் முதல்ல நம்ம என்ன சொல்றோம், ஈஸ்வர கிருபை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இருந்துச்சு ஆனால் குருவனுடைய கிருபை கிடைக்கிறது அவரின் மூலமா. அந்த குருவனுடைய கிருபை கிடைச்சிருச்சுனாக்க சாஸ்திரத்தினுடைய அருள் கிடைக்கிறது, சாஸ்திர கிருபா கிடைக்கிறது. அந்த சாஸ்திர கிருபா கிடைச்சதுனாலாவது சரி சந்தோஷம்னு பார்த்தா எல்லாரோட நீ பரவாயில்ல. ஆனா ஆத்ம கிருபான்னு ஒண்ணு இருக்கு, உனக்கு அது புரியணுமே. அது கடைசியில வந்து எங்கிட்ட மாட்டிட்டு இருக்கு ஆத்ம கிருபா. இப்படி இந்த 4 கிருபையினாலதான் ஒருத்தன் ஞானத்தை அடைய முடியும். அப்படின்றதுனால இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? குரு ரிஷ்டே ஈஸ்வர ரிஷ்டே குருஸ்திராதா. ஈஸ்வரனுக்கு அபராதம் பண்ணிட்டானா குருவால காப்பாற்ற முடியும். குரு ரிஷ்டே குருக்கு கோபம் வந்துதான் நான் கோபி தராதா, அவங்களை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதனால என்ன தெரியுது? குரு கிட்ட 2 விஷயம் இருக்கு. இந்த ஈஸ்வர பூஜையை பண்றதுனாலேயே குருவை பூஜை பண்றதுனால அதுக்கு உண்டான அபூர்வமும் சித்திக்கிறது. அதுக்கு மாத்திரம் இல்ல, பிரத்யட்சமான வேதாந்த போதமும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. எப்படி தேவதைக்கு ஆராதனை பண்றியோ அப்படி குருவை பண்ணு. ஏன் அப்படின்னாக்க இந்த 2 பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஒரே சமயத்துல கிடைக்கும். உங்களுக்கு அதிருஷ்டமான பலனும் கிடைக்கும், திருஷ்டமான வேதாந்தமும் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தத் விஜயானார்த்தம் க குருமேவ அபிகச்சது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான உபனிஷத் சொல்லிட்டு, அவன் பரீட்சை லோகான் கர்மசிதான், அவன் பரீட்சை பண்ணி பார்த்தான். இது என்னையா எல்லாம் சர்வம் கர்மா அகிலம் பார்த்தான்றாரு. எல்லாம் கர்மாவனால வந்த உலகமா இருக்குது. அவர் அதை பார்த்துட்டு பரீட்சை லோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேதமாயாச்சு. அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருது. இதெல்லாம் என்ன எவ்வளவு நாள் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்த உடனே அவன் என்ன பண்ணா, நாஸ்தி அகிருதா கிருபேன. அகிருதமான மோட்சம் செயல்னால கிடைக்க போறது இல்ல, அதை நம்ம செயலை செய்து செய்து அது எப்படி கிடைக்கும்? அகிருதா மோட்சா கிருத்தேன கர்மனா கதம் பவதி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சிருந்த உடனே அவன் தத் விஜயானார்த்தம் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தஹா குருவேவ. அந்த ஏவகாரம் ரொம்ப முக்கியமா சொல்றது முண்டகோபநிஷத்துல. குருவேவ, வேற யாருக்கிட்டையும் நீங்க போக முடியாது. அத்வைதத்தை யார்கிட்ட கத்துக்க முடியும்? குரு கிட்ட தான் இல்லையா? ஏன்னா நம்ம டேபிள் எல்லாம் கத்துக்க முடியாது எல்லாம், அதெல்லாம் ஒரு ஹெல்ப் அவ்வளவுதானே தவிர குருமேவ அபிகச்சே. எப்படிப்பட்ட குரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு. இவன் எப்படி போனோம்? சமித்பானிக்கு போனோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதே விஷயத்தை இப்ப கீதையில சொல்றாரு. உபனிஷத்துல என்ன இருக்கோ அதுதானே கீதையில சொல்லுவார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினஹ.
இந்த விஷயத்தை தத் விஜயானார்த்தம் ச குருமேவா அபிகச்சே தத் வித்தி, இந்த விஷயம் சர்வம் கர்மாக்கிலா பார்த்த ஞானே பரிசமாப்பியதேன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுடுத்தோ இல்லையா. இப்ப உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன, இந்த வேதாந்தத்தையும் குருவையும் நம்பர் தான். ஆகையினால் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பிரணிபாதம் அப்படின்னாக்க பிரகர்ஷேன நீச்சைஹி பதனம் பிரதிபாதா. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த வைஷ்ணவெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவா, தண்டம் சமர்ப்பித்தவன ஒரு கொம்ப வச்சாக்க அது எப்படி பொத்துன்னு கீழே வருதோ அப்படி குருவுக்கு நமஸ்காரம் பண்ணோன்னு சொல்லியிருக்கு. அப்படி பிரணிபாதம்னா தீர்க்க நமஸ்காரம்ன்ற அர்த்தம். ஒரு நமஸ்காரம் இல்ல, ஆச்சாரியால அதுக்கு பாக்கியம் எழுதும்போது தீர்க்க நமஸ்காரம் சும்மா ஒரு தடவை. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரியவாளை பார்த்தான்னாக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சன்னியாசியை பார்த்தான்னாக்க சிங்கிள் நமஸ்காரம் பண்றது இல்ல ரெண்டுன்னு. பெரியவாளை பார்த்தாலே 2 தடவை நமஸ்காரம் பண்ணும். அததான் வைஷ்ணவெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, போதும்னு சொல்ற வரைக்கும் பண்ணுவான். அது வெயில்ல போதும் அவன் போது பெரியவா போதும் நிறுத்துற வரைக்கும் அவன் பண்ணிட்டே இருக்கணும். நம்மள என்ன வழக்கம்னு வச்சிருக்கான்னா, ஒண்ணுனாக்கா சாதாரண ஆளுக்கு திவ்ய மாமனார் வந்துட்டார் பண்ணுனாக்கா சொல்ல முடியாது, பண்ணிதான் ஆகணும். அப்படிப்பட்டவாளுக்கு ஒண்ணு. பெரிய குருவா இருந்தாருனாக்கா, பெரிய ஆச்சாரியா ஞானம் வேதாந்தம் படிச்சவாளா இருந்தாருனாக்கா 1க்கு 2 தடவை பண்றது. அதனால தீர்க்க நமஸ்காரம். அப்படி தத்வித்தி பிரணிபாதேன இப்படி நமஸ்காரம் பண்றதா, தண்டம் சமர்ப்பித்த வண்ணம் நமஸ்கரிப்பதனால பரிப்பிரச்சனை அது மாத்திரம் பண்ணா பரவாயில்ல. இந்த கர்மகாண்டத்தை பத்தி சொல்லும் பொழுது குரு கிட்ட கேட்கும் போது, வாத்தியார் கிட்ட படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது, சயின்ஸ் படிக்கும் போது, இங்கெல்லாம் ஒரு அவர் என்ன சொன்னார்னா அது கேட்கணும், அவ்வளவுதான். நீங்க திருப்பி எல்லாம் கேள்வி கேட்டெல்லாம் வந்து அது தப்பு, அது வந்து மிஸ்பிஹேவியர். அதனால அவர் சொன்னார். அதனாலதான் பெரியவர் சொல்றாரு, கர்மா செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும்னா, ஐயோ இன்னைக்கு ராத்திரியே என்னுடைய ஜீவன் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, ஒரு லாரி ஏறிச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயத்துல நான் சந்தியாவந்தனத்தை பண்ணணும். ஆனா புத்தகம் படிக்கும் போது, வேதாந்தத்துக்கு படிக்கும் போது நான் இப்போது தீர்காயுசா இருக்க போறேன், எனக்கு என்ன வெள்ளமா போலாமா, என்ன அவசரம், ஒரு ஸ்லோகமா படிக்கணும், இப்படி பார்க்கணும். ஞானத்துக்கு வரும்போது நான் வந்து தீர்காயுசா இருக்க போறேன்ற ஒரு கான்பிடென்டோட படிக்கணும். கர்மாவை பண்ணும் பொழுது எப்படி பண்ணணும், ஐயோ இன்னைக்கே போயிட்டான்னா என்ன பண்றதுன்ற அந்த பயத்துல பண்ணணும் இல்லையா, இப்படி சொல்லி இருக்கு. அதனால இப்ப இது குரு கிட்ட போய் என்ன படிக்கணும் அப்படின்னாக்க, கர்ம விஷயம் பண்ணும் போது ரூல்ஸா வேற. அங்க நீங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அது பண்ணுன்னு சொன்னாக்க ஏன்னு கேட்டா உங்களுக்கு பதில் எல்லாம் கிடைக்காது. நீங்க யாராவது சொன்னாங்க வாசல்ல ஏன் ஸ்திரீகள் கோலம் போடுறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்ல, அவருக்கு தெரிஞ்ச சொல்ல, அது வந்து எறும்புகளுக்கு எல்லாம் அதுன்னு வர, ஒருத்தர் புண்ணியான்னு வர, ஒருத்தர் நம்பலாம் வேண்டாம். ஆனா முதல்ல என்ன ட்ரெடிஷன்னா என்ன, ஏன்னு கேட்காத செய், இதுதான் ட்ரெடிஷன் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்படி எல்லாம் இது வந்து சும்மா ஒரு 4 பேரை சேர்க்கறதுக்கு வேணா இந்த காரியங்களை சொல்லணும். இதுல குனிஞ்சு போடுறதுனால ஸ்திரீகளுக்கு உடம்பெல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கும், இவ்வளவு 1000 கத்திக்கலாம். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷனா வந்தது நம்ம மாமியார் காலத்துல அந்த மாமியார் அதை பண்ணித்தான் ஆகணும் இப்படின்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு கர்மா விஷயத்துல வரும். ஞான விஷயத்துல அப்படி கிடையாது. எது சொன்னாலும் கேள்வி கேட்கணும், அப்பதானே அவரால் சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைச்சுட்டு அவர் போயிடுவார் இல்லையா குருவனுடைய. அதனாலதான் அவங்க கண்டிஷன் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு. நீங்க பிரம்மனிஷ்டால் கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சீங்க, உங்களுக்கு வந்து அவளால இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்ல முடியாது. பெரிய ஞானிகள்லாம் இருக்கா, அவளுடைய வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். பித்தி சென்டென்ஸ் எல்லாம் அவ பெரிய விஷயத்த சொல்லுவா, அதை கிரகிக்கக்கூடிய கணக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், சகுந்தலா தேவி கிட்ட போய் நீங்க கணக்க திட்டீங்கன்னா ராமானுஜன் 32 ஸ்டெப்பை ஒன்னா போட்டு அவர் எடுத்து வந்து சொல்லிடுவாரு. நீங்க போய் அவங்க கிட்ட போய் நம்ம பையனை அனுப்ப முடியாது, நமக்கு பையன் நம்ம பையனும் அந்த மாதிரி இருந்தா. அத மாதிரி ஞானிகள் கிட்ட போனோம்னா அவ சொல்றதெல்லாம் நமக்கு வராது. இப்படி குருவா இருந்து சிஷ்யனா இருந்து இந்த கஷ்டங்கள்லாம் படிச்சு ஸ்தோத்திரியனாகவும் இருக்கணும், பிரம்மத்தை அறிந்தவராகவும் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் நீங்க போய் அணுக முடியும். அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயமானது கிடைக்கும். அப்படின்றதுனால அவர்கிட்ட தான் நீங்க கேள்வி எல்லாம் கேட்க முடியும். அவருக்கு தான் இந்த கேள்வி நீங்க கேட்டா தப்பா புரிஞ்சுக்காம, ஏன்னா அவர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு, அவருக்கு தான் புரியும், ஆமா கரெக்ட் இந்த கேள்வி அப்படின்னு. இது எங்க பார்த்தோம்னா, நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னாக்கா, கதம் பிரம்ம, அது எப்படி சார் நான் ஏன் சார் பிரம்மத்தை ஒத்துக்கணும், ஏன் ஈஸ்வரனை ஒத்துக்கணும், இப்படி எல்லாம் கேட்டாதானே அவர் கோபத்துல பதில் சொல்லுவாரு. நீங்க கேட்காம இருந்தா அவர் சொல்லவே மாட்டாரு. எதுக்கு பண்ணணும், அங்க பார்த்துட்டு ஒன்னும் சொல்லலையே அப்படின்னா, எங்க சொல்லல, சரியா இன்னொரு தடவை சொல்லு, அதுக்கு அர்த்தம் இது இல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அதனால நீங்க கேட்க கேட்கதான் உங்களுக்கு வந்து அறிவானது வரும். அதை சொல்றதுக்கு தான் விவேக சூடாமணியில ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் நம்ம. கோணாம பந்தஹா கதம் ஏஷ ஆகதஹ கதம் பிரதிஷ்டாச்ச கதம் விமோக்ஷஹ கோசௌ அனாத்மா பரமாத்மா கஹா தயோர் விவேகஹ கதம் அப்படின்னு கேட்டான். கேட்டவனா அந்த குருவானவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப சந்தோஷம், தன்யோசி கிருதகுத்தியோசி, ஆஹா எப்படி ஒரு கேள்வி கேட்ட அப்படின்னு அவர் ரசிக்கிறார் பாருங்க இந்த கேள்விய. இந்த மாதிரி கேட்காம மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருந்தாதான் அவருக்கு இல்ல,
இந்த கர்ம விஷயத்துல ரைட்டு, ஞான விஷயத்துல கேட்கணும், என்ன சொல்றது, எப்படி சொல்றீங்க, இது எப்படி அன்வயம் ஆகலையே இந்த ஸ்லோகம் அப்படின்னு கேட்கணும். கோணாம பந்தா கா அனாத்மா கா பரமாத்மா இப்படி எல்லாம் கேட்கணும். இது கேட்டு அவர் என்ன சொன்னா, பாவித்தம் தே குல, அவர் ஆசீர்வாதம் பண்ண, உன்னுடைய குலமே கழிக்க நிக்க இந்த வேதாந்தத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்ட பாரு என்ன அப்படின்னு அவர், ஏன்னா அவர் காத்துட்டு இருக்காரு இந்த நாலேஜ் எல்லாம் வச்சுட்டு, யாராவது கேட்பானா சொல்லலாம்னு. அப்படி இருக்கிறதுனால அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. இப்படி பரிப்பிரஷ்டேன, இதுக்கு பேர் தான் பரிப்பிரஷ்டன. அவரை அது இதுன்னு பிரச்சனைகள் கேட்டு பரிப்பிரஷ்டேன அது மாத்திரம் இருந்தா போதாது, தேவையா அப்படின்னா அதுக்கும் ஒரு உபநிஷத்து தான் இருக்கு. 6 ரிஷிகள் பிப்பலாதரை போய் பார்த்தாங்க கிருஷ்ண உபநிஷத்துல. அந்த 6 பேர் என்ன பண்ணாங்க, நேரம் போனோன்னு எல்லாம் பிரம்மனிஷ்டால்னு போடுறாரு. உபநிஷத்து வாக்கியமா அவெல்லாம் பிரம்மனிஷ்டாள். ஆனா பரம்பிரம்ம அந்நேசமானாங்க, பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வராங்கன்னா என்ன அர்த்தம், சகுண பிரம்மத்தை அறிந்திருக்கார்கள். இன்னும் இந்த தத்துவமசி வாக்கியத்துல சொல்லக்கூடிய நிர்குண பிரம்மமானது இன்னும் தெரியல. அதனால அவளுக்குள்ள கிளேசம் இருந்து அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த 6 பேரும் பிப்பலாதருக்கு வந்தார். இது ஜொலிக்கிறது பிரம்மனிஷ்டா. உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா, அவர் ஆரம்பிக்கல. ஒரு சம்பத்தரம் சம்பத்தியத்தை 1 வருஷம் இங்க இருங்கணும் அப்படின்னாரு. பண்ணி இவ அவருக்கு குரு சுசுரூஷை எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ண உடனே கரெக்டா 1 வருஷம் ஆன உடனே, வாப்பா நீ ஏதோ கேட்கணும்னு கேட்டீங்களே இப்ப கேளுங்க அப்படின்னாரு. 6 பேர் 6 கேள்வி கேட்டாங்க. 6 கேள்விக்கும் பதில் சொன்னார். பதில் சொன்ன உடனே அந்த 6 பேரும் தொம்ஹின பிதா பரம்பாரம் தாரயசி அப்படின்னு நமஸ்காரம். ஐயோ நான் எங்க அப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவருக்கே பண்ண, என்னுடைய உண்மையான கண்ணை திறந்தது நீங்க தான், நீங்கள் அல்லவோ எங்களுக்கு அப்பா அப்படின்னு அந்த உண்மையை உணர்ந்தாங்க. உணர்ந்து நமஸ்காரம் பண்ணாங்கன்னு அந்த உபநிஷத்து முடியுது. இப்படி குரு சேவைன்றது ரொம்ப முக்கியமான அந்த உபநிஷத்துல தெரியுது. இங்க குருமேவாபிக்கே சமித்பாணிகி, கையில சமித்பாணியர் அவர் யஜ்ஞாகாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கவர்களே அவருக்கு சமித்தை எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த சமித்தானது எப்படி அக்னியில போட்ட உடனே பத்தி எரியுமோ அப்படி என்னுடைய மைண்டும் இப்போ அப்படி பிடிச்சிக்கிற மாதிரி நான் இருக்கேன், என்னை நம்பி நீங்க சொல்லி கொடுக்கலாம் வேதாந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு உபலட்சணையா அதை சொல்லியிருக்கு சமித்பாணிகின்னு வியாக்கியானம் அதுக்கு. இப்படி தேவையா தத்வித்தி பிரணிபாதேன தீர்க்க நமஸ்காரத்தினால பரிப்பிரஷ்டேன இப்படியா அப்படியான கேள்வி கேட்கறதன் மூலமாக தேவையா சுசுரூஷ பண்றதுனாலையும் இப்படி எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவார், உபதேக்ஷந்தி தே ஞானம். இப்படி எல்லாம் நீ கேட்டன்னா அவர் புரிஞ்சுட்டார், நீ விஷயம் தெரிஞ்சு பண்ற, உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு அவர் உபதேசத்தை பண்ணுவார். உபதேக்ஷந்தி தே ஞானம், உனக்கு அந்த மகான்கள் இப்படிதான் உபதேசம் பண்ணுவார்கள். ஏன் ஞானின தத்துவ தரிசினா, அவள்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள். அந்த இப்படி நீ சேவை பண்றதுனாலையும் இப்படி பரிப்பிரஷ்டானம் பண்றதுனால உன் மேல அவளுக்கு ஆசை அவளுடைய ஆசீர்வாதம் பாவித்தம் தே குலம் மயா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. அப்படி பண்ண உடனே நீ முன்னுக்கு வரலாம், அப்படிதான் அவ முன்னுக்கு வந்தா அப்படின்னு சொன்னார். தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானின தத்வதரிசினா. சரி, இந்த நாளைக்கு இப்படி அவன் போய் அந்த குருவன்கிட்ட அடைஞ்சிட்டான், அந்த வேதாந்த ஞானத்தை அடைஞ்சதுன்னாக்க என்ன ஆகும்னா, மிச்ச நாளைக்கு எல்லாம் பண்ணா கோபம் வந்ததுன்னா திருப்பி வந்துருவான். என்ன இப்போ நிறைய பக்தியா இருப்பான், வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு இருக்கலாம். இந்த வேதாந்தம் படிச்சவன் மாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் வெளியில வர முடியாது. ஏன்னா இவன் பாதி தூரம் வந்தாச்சு நயகாரா கிராஸ் பண்றதுக்கு. இப்ப திரும்பி போனோம்னா நமக்கு அந்த வாழ்க்கை சரியா வராது. இப்ப இருக்கிறதோ இது வாண்டான்னு இதை விட முடியாது. நீங்க நாளையில இருந்து வந்துதான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2 கட்டான மாட்டிட்டு இருக்குவான் இந்த வேதாந்தம். அதனால இவெல்லாம் என்ன பண்ணா இது பண்ணிதான் ஆகணும். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், யஜ்ஞாத்வா புனர் மோகம் இவனுக்கு நிச்சயமா அந்த ஒரு நெசசிட்டி வராம பாத்துக்கிறார். அந்த குருவும் அவனுடைய அனுகிரகமும் அந்த ஈஸ்வரனும் இவனை பாத்துப்பார் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற. யஜ்ஞாத்வான புனர் மோகம் ஏவம் யாஸ்யதி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன ரக்ஷசி ஆத்மனி அகோமயி. இப்படி யார் ஒருத்தன் வேதாந்தத்துக்கு வந்தானோ, யஜ்ஞாத்வா இந்த ஞானத்தை அடைந்த பிறகு புனகா அவன் திரும்பவும் இந்த பாக்கி எல்லாம் வசத்தின்னு அவன் நினைக்கவே மாட்டான். வேதாந்தத்துக்கு வந்தான், அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு உபநிஷத்தும் கீதையும் தான் நமக்கு சூத்திர பாக்கியத்தை விட்டா வேற எதுவும் கிடையாது. இந்த பாக்கியெல்லாம் அவனுக்கு டைம் பாஸுக்காகவும் ஒரு நல்லதுக்காகவும் ஒரு அந்தகரண சுத்திக்காகவும் பண்ண முடியுமே தவிர அதுலதான் தாத்பரியம்ன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எங்க தாத்பரியம் இருக்கு. அதனால அவனுக்கு திருப்பி மோகத்தை அடைவதில்லை. ஏன்னா நாலேஜ் வந்துட்டுன்னா அவனுக்கு திருப்பி மோகம் வராது. இந்த மோகம் அவன் திரும்பியும் மோகத்தை அடைவதில்லை. ஏ பாண்டவன் ஏன பூதான்யசேஷேன, அது மாத்திரம் இல்ல,
சர்வம் எதயம் ஆத்மா, எல்லாத்துலயும் பகவான் இருக்காரு, எல்லாத்துலயும் பகவான் இருக்கான்னு படிச்சு அவனுக்கு என்ன ஆச்சுன்னாங்க, பூதானி அசேஷேன, பாக்கி இல்லாத எல்லா பூதானியும் ஏன திருஷ்யதி, எதனால அவன் பாக்குறான் அப்படின்னாக்க, மை எங்கிட்ட பாக்குறான், தன்னுடைய ஆத்மாலையும் பாக்குறான் அப்படின்னு இருக்காரு பாருங்க. இந்த இடத்துலயும் அத்வைத்தத்தை எவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்தா பாருங்க. ஏன பூதானி அசேஷேன, எல்லா பூதங்களையும் அவன் பாக்குறான். திருஷ்யதி எங்க, ஆத்மனி தன்னிடத்திலையும் பாக்குறான். அதோ வை எங்கிட்ட பாக்குறான்னா 2-1 ஒரு நாலேஜ்னால அவன் பாக்குறான். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரவன் திருப்பியும் ஒரு மோகத்தை அவன் அடைவதில்லை அப்படின்னு. அதிசேதசி பாபேபியः சர்வேபியः பாபகிருத்தமः சர்வம் ஞானப்ளவேனைவ ருஜினம் சந்தரிஷ்யசி. வேதாந்தத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுடைய பாஸ்ட் எல்லாம் அவ்வளவுதானா, ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் இருந்து வேதாந்தத்துக்கு வந்தாதானே ஒருத்தன் முன்னுக்கு வர முடியும். அவனுக்கு பேட் பாஸ்ட் இருக்குன்னா அதை பத்தி நீ கவலைப்படாதேன்னு இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல கூட போய் சொல்லக்கூடாது. அதை பத்தி எனக்கு கவலை. இன்னைக்கு அவனுக்கு வேதாந்தம் பிடிச்சிட்டா வந்துட்டானா அதுதான் என்னுடைய கிரைட்டீரியன் தவிர நான் இந்த பழசெல்லாம் நான் கணக்குல வச்சுக்கிறதே இல்லன்னு வேற அடிச்சு சொல்ல போறாரு. அபிஷேதசி பாபேபியः சர்வேபியः பாபகிருத்தமः சர்வம் ஞானப்ளவேனைவ ருஜினம் சந்தரிஷ்யசி. சர்வேபியः பாபேபியः, எல்லா பாபம் அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கான், போன ஜென்மால இந்த ஜென்மால அதெல்லாம் கணக்கே கிடையாது. பாப கிருத்தமாக அப்படி அவனை மாதிரி பாபகாரன் யாருமே இல்லன்றவனா வேணாலும் இருக்கட்டும். அவன் அப்படி இருந்தவனாக இருந்தாங்க. பாபேபியா சர்வேபியா பாப கிருத்தமாக அபிஷேக் அசி, நீ அப்படி அவ்வளவு மோசமா இருந்தாலே ஆனாலும் சர்வம் அது எல்லாம் ஞானப்புல வேணும். இந்த வேதாந்த ஞானம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ தத்துவமசின்ற ஒரு ஞானம் மிச்ச மந்திரங்கள் மாதிரி ஏதோ கொள்ளமா இது பலனை கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இது நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுத்தே ஆகக்கூடிய ஒரு மந்திரம் இந்த தத்துவமசின்ற மந்திரம். இந்த ஞான புலவேன், இந்த ஞான படகுன்னு ஒண்ணு இருக்க, இதுல நீங்க ஏறிட்டீங்கன்னா இந்த வேதாந்தத்துல விருஜினம் நீங்க பண்ண பாபங்கள் எல்லாம் சர்வம் சந்தரிச்சது எல்லாத்தையும் நீங்க தாண்டிடுவீங்க. அதனால இதுதான் சீக்கிரட். நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எப்போ வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்களா இந்த ஞான படகுல நீங்க ஏறிட்டீங்கன்னாக்க அது நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் எப்பேற்பட்ட சம்சார பிறவி பெருங்கடல் நீந்துவார். இந்த பிறவி பெருங்கடலை நீங்க நீந்திதான் ஆகணும். அதுக்கு உண்டானதுதான் இந்த படகு, அதுதான் இந்த கீதையினுடைய டீச்சிங், அதுதான் இந்த வேதாந்தம். அபிச்சேதசி பாபேபியா சர்வேபியः பாபகிருத்தமः. பாபகிருத்தமः எவ்வளவு பெரிய பாபிஷ்டனா வேணாலும் இருக்கான், அவனுடைய பாபங்கள் எல்லாம் இந்த வேதாந்தம் கேட்டா இந்த தத்துவமசியா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா அவனுடைய பாஸ்ட் எல்லாம் போச்சு. அவன் இன்னைக்கு பிரஷ் அவன் ஆத்ம ஞானிதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாபகிருத்தம சர்வம் ஞான பிளவேன, பிளவானாக படகு. இந்த ஞான பிளவத்துல ஏறிட்டான்னாக்க அவன் பிரிஜினம் அங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பாபங்களை எல்லாம் சந்தரிச்சது இதெல்லாம் தாண்டிட்டு போயிடறான். தரணம்னாக்கா தாண்டறது, அதனாலதான் தாரகராமா அப்படின்னு சொல்றான் அவரை. ஏன்னா அவர் தானே தாண்ட வைக்கிறார் நம்மள சம்சாரத்துல இருந்து. அதனால சந்தரிச்சு நன்றாக தாண்டி விடுவான், சந்தேகம் வேற இல்ல அப்படின்றதுக்காக ஒரு சம்ம வேற போட்டாரு. சந்தரி தரிசேசின்னு போடல, சந்தரிசேசி. நீ எவ்வளவு பெரிய பாபிஷ்டனா வேணாலும் இருந்துக்கோ, அது எல்லாத்தையும் நீ தாண்டி விடுவாய். ஏன்னா அசின்னு போட்டிருக்க. அந்த சேதசி அப்படின்னா அந்த அசி பதம் போட்டோன்னா பக்தோசி தகோசின்னாக்கா அது டைரக்டா யூல அட்ரஸ் பண்றது. தேர்ட் பர்சனா இருந்தான்னாக்கா கரோசி அப்படின்னு சொல்லுவாரு, பவதி கரோசின்னு சொல்றாரு. பவசி கரோசி அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து அட்ரஸ் பண்ணார். எவ்வளவு பெருசா சந்தரிசி நீ கடந்து விடுவாய், எல்லா துக்கத்தையும் சோகத்தையும் எல்லா அஜானத்தையும் நீ பண்ண பாவங்கள் எல்லாவற்றையும் கடந்து விடுவாய் அப்படின்னா. எப்படி கலந்து விடுவாங்க? அந்த ஞான படகுல ஏறினா எப்படி கரை சேர முடியும் நம்ம அப்படின்னு கேட்டா, பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. யதா சமித்தா அக்னி, நன்ன கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி. சமித்தா நன்ன கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியில ஏதாம்சி நல்ல காஞ்ச கட்டையை கொண்டு போய் சமித்தியும் விறகையும் போட்டோம்னாக்க அது என்ன ஆகுது? பஸ்மசாத் குருதே, அது அது அப்படியே பஸ்பமாக்கிறது. ததா அதே மாதிரியே இவன் படிச்ச இந்த வேதாந்தத்தினுடைய ஞானாக்னியானது என்ன பண்ணிருக்குன்னா இவனை
இவனுடைய பாபங்கள் அநேக ஜென்மானி கிருதானி பாபானி சர்வம் இது என்ன பண்ணிட்டு பஸ்மசாத் குருத்து, அதையும் இது பொசிக்கிடுது. அதனால இவனுக்கு இந்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல சொன்னது தத்துவபோதா லெவல்ல. அதுக்கப்புறம் ஞானி லெவலுக்கு வந்தாது சஞ்சிதம் இவனை என்ன பண்ண போறது, பிராரப்தம் இவனுக்கு ஏது, இனிமே ஆகாமின்றது இவனுக்கு சான்ஸே இல்லையே, அதான் அவாய்டே பண்ணிட போறான். ஆனா இந்த மூணுமே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பஸ்மசாத் குருத்தே கர்மானின்னு சொன்னாரு, எல்லா கர்மாவும் சொல்லியிருக்காரு. ஞானாக்னி சர்வ கர்மானின்னு சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னு. ஆனாலும் இதுல விசாரம் பண்ணும் பொழுது அவன் இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் லோகத்தினுடைய பார்வையில அவன் கஷ்டப்படுறதெல்லாம் நல்லா தெரியுது. அவனுக்கும் பிபி இருக்கு, அவனுக்கும் இருக்கிறதுனால பிராரப்தம் நம்ம ஒத்துக்கிறோம். லோக புத்தியா அதை ஒத்துக்கிறோமே தவிர ஞானி புத்தியா நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா கர்மாவும் பஸ்மசாத் கொடுத்து அப்படின்றது ஞானியினுடைய ஆங்கிள் இப்ப சொல்றாரு. யதா இந்தாம்சி எப்படி காஷ்டானி சமித்தா அக்னி பஸ்மசாத் கொடுத்து எப்படி நன்னா கொழுந்து விட்டு எரிய அக்னியானது அதை பஸ்மமாக்கிறதோ ததா அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய இந்த வேதாந்த அறிவானது அகம் பிரம்மா என்னக்கூடிய அந்த ஞானாக்னியானது உங்களுடைய சர்வ கர்மாணி பூர்வ ஜென்ம கிருதானி சர்வாணி கர்மாணி ஆகமாதி கர்மாணி என்ன ஆகாமி கர்மா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா என்ன வேணாலும் வச்சுக்க, அந்த கர்மா எல்லாம் சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அதுவும் புசுங்கி போயிடுறது. ஹே பாரத ததா அதே மாதிரியே அப்படின்னு சொன்னார். ஆகையினாலதான் சொல்றேன், இந்த வேதாந்தத்தை விட ஒரு வசதியான பவித்திரமானது உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம சொல்லலாம்னாக்கா நிறைய எடுத்துக்கலாம். பவித்திரமானது எவ்வளவு நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நல்ல தர்மங்கள் இருக்கக்கூடியது, அக்னியானது பவித்திரமானது, சுவாமி பவித்திரம், இது மாதிரி எல்லாம் சொன்னா. ஆனா இந்த கான்ட்ரவர்சிக்கு எல்லாம் போகாம ஒரு பதில் சொல்ல, நஹி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்யதே. இது பாருங்க, ஞானத்துக்கு ஈக்குவலான பவித்திரமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இந்த வேதாந்தத்துக்கு ஈக்குவலான ஒரு பவித்திரமான விஷயம் கிடையவே கிடையாது. எப்போ அது வந்தாச்சுன்னா அதை விட நீங்க பரிசுத்தமானவன் சொல்லணுமா, நானு இந்த பவித்திரத்துக்கே வந்தாச்சே. நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்யதே தத்வயம் யோக சம்சித்தா காலேனாத்மனி விந்ததி. இக இந்த உலகத்துல ஞானேன சதிருஷம் பவித்திரம் நகி வித்யதே காணப்படவில்லைப்பா. இது ஒண்ணுதான் இந்த உலகத்திலேயே வசதின்றது நீங்க பண்ணிட்டு இருக்கிற இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியம் தான். தத்து ஸ்வயம் அது நீங்க படிக்கிறது என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு யோக சம்சித்தி இந்த ஞான யோகமானது கேட்க 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 உங்களை அறியாமையே வந்துட்டு இருக்கு. ஞான யோக சம்சித்தி காலேன அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த கர்ம சுத்தி ஆயிட்டே இருக்கு, கேட்க கேட்க பிரம்மம் பிரம்மம் பிரம்மன் காதல ஒன்றே இருக்க. ஒரு நாள் அது நானும் பிரம்மன் நிச்சயமா உங்களுக்கு அது தெரியும். காலேன ஆத்மனி விந்தத்தி அதை நீங்க பெற்றுத்தான் தீருவீர்கள். ஆகையினால கவலைப்பட வேண்டிய அப்படின்னு ஒரு எவ்வளவு இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமோ பாருங்க. இதுதான் கீதையினுடைய சாரம். எப்படியெல்லாம் உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ பத்தி என்ன லெக்சர் கொடுக்க முடியும், என்னென்ன கொடுக்க அது